हे रामानुजाय नमः। अनालोचित विशेष अशेषलोकशरण्या प्रणतार्तिहरा आश्रितवात्सल्यैकजलधे अनवरद विदित निखिलभूतजातयातात्म्या अशेषचराचरभूतनिखिल नियमननिरता अशेषचिदचिद्वस्तु शेषीभूता निखिल जगदाधारा अखिल जगत्स्वामिन् अस्मत्स्वामिन् सत्यकामा सत्यसङ्कल्पा सकलेतरविलक्षणा अर्तिकल्पका आपत्सखा श्रीमन् नारायण अशरण्यशरण्य अनन्यशरणः त्वत्पादारविन्दयुगलं शरणमहं प्रपद्ये अत्र द्वयम्. உலகம் அனைத்துக்குமே நன்மையை செய்யும் பொருட்டு வேதத்திலும் வேதாந்தத்திலும் பல விஷயங்கள் உபதேசிக்கப்பட்டன. வேதம், வேதாந்தம், ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், ஸ்ரீபாஞ்சராத்திரம் முதலான அனைத்து நூல்களிலுமே எம்பெருமானை குறிப்பிடுற காலத்தில் துவயேன மந்திரரத்னேன மத்பிரியேன பஜேத் சதா, அந்த எம்பெருமானை பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கின்ற அந்த எம்பெருமானை துவயமகா மந்திரத்தை கொண்டும் மந்திரரத்னமான திருமந்திரத்தை கொண்டும் எப்போதும் சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அந்த வேத வேதாந்தங்கள் இதிகாச புராணங்கள் நமக்கு அருளிய அற்புத உபதேசம். நம் பூர்வாச்சாரியர்களுக்கு ஆபத்தனம் போன்றதாய் உபாய உபேயங்களாகிய அந்த இரண்டு அர்த்தங்களையும் தெளிவாகச் சொல்லுகையாலே துவயம் என்ற திருநாமமுடையதான வாக்கியத்வயம் 10 அர்த்தத்தை சொல்ல வந்ததாக குறிப்பிடுகிறார்கள் பூர்வர்கள். ஸ்ரீமத் சப்தம், அதற்கு ஸ்ரீயப்பதித்துவம் என்று அர்த்தம், திருநாரணன் என்று அர்த்தம், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மே மங்கை உரைமார்பனாயிருத்தல், அந்த மங்கைக்கு மணாலனாயிருத்தல், காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்னும்படி இருத்தல். நாராயணா, நாராயணத்துவம், வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌஷீல்யம் முதலான உபாயத்திற்கு உச்சிதமான குணமுடைமை. சரணௌ, நாராயணுடைய சர்வலோக சரண்யமான சரணார விந்த யுகலமும். சரணௌ, இன்னார் இனியார் என்று வேறுபாடு இல்லாமல் சர்வலோகத்திற்கும் உபாயமாக தகுதியுடைய 2 திருவடி தாமரைகளும். சரணம், அதனுடைய பிரபாகத்துவம், நாராயணனுடைய 2 திருவடி தாமரைகளே அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் தப்பாத உபாயமாக உள்ளது என்பதும் தத்கோச்சரமாய் சேதனகதமாய் இருந்துள்ள பிரார்த்தனா கர்ப்ப விஸ்ரம்பமும் பிரபத்யே, அந்த உபாயமான திருவடிகள் விஷயமாக சேதனன் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, அது சேதனன் செய்ய வேண்டிய பிரார்த்தனை முதலான விஸ்வாசமும். ஸ்ரீமதே லக்ஷ்மி தத்வல்லபர்களுடைய நிகிலாத்ம நித்திய கைங்கரிய பிரதான அர்த்தமான நித்திய சம்பந்தமும். ஸ்ரீமதே என்று அந்த சொல் குறிக்கிறது. பெரிய பிராட்டியாரும் எம்பெருமானும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நித்திய கைங்கரியம் அளிப்பதற்காக இணை விரியாது இருக்கிறார்கள். நாராயணா, கைங்கரிய பிரதிசம்பந்தியான ஈஸ்வரனுடைய நிரதிசய போக்கியதையும் கைங்கரியத்தை கொள்ளும் எம்பெருமானுடைய
அளவிறந்த போக்கியதை, இனிமை, எப்போதும் அப்போதைக்கப்போது ஆறாவமுதாக இருக்க அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவமுதாக இருக்கக்கூடிய அந்த இனிமை. நாராயணா சர்வசுவாமித்துவமும், எல்லோருக்கும் சுவாமியாய் இருத்தல். ஆய நித்திய கைங்கரியமும், ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிற அடிமையும். நமஹ கைங்கரிய பிரதிபந்தக நிசேஷ நிபர்கணமும், நித்திய கைங்கரியத்துக்கு தடையாக உள்ள விரோதிகளை முழுமையாக போக்கி கொடுத்தல். இப்படி 10 விதமான பொருள்களை தெளிவாக கூறுவதால் இதற்கு மந்திர ரத்னம் என்று பெயர் பெற்றது. அந்த எம்பெருமான் அருளியது திருமந்திரத்தை தன்னுடைய அம்சமான நரனுக்கு உபதேசித்தான். மந்திர ரத்னத்தை பிராட்டிக்கு உபதேசித்தான். விஷ்ணு லோகத்திலே திருத்தேர் தட்டிலே தன்னுடைய ஆசிரியனான அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் சரமஸ்லோகத்தை. அதனால் அப்பௌருஷேயமாய் நித்தியமாய் இருக்கக்கூடிய இந்த திருமந்திரமும் துவயமும், இவை திருவாய்மொழியிலே 10 சொல்லப்படுகிறது. இந்த 10 அர்த்தத்தையும் அடைவே நம் பூர்வாச்சாரியர்கள் திருவாய்மொழியிலே அனுபவித்து போருவர்கள். அதிலே முதல் 10 ஸ்ரீயப்பதித்துவம் விளக்கப்பட்டதாயிற்று. அந்த ஸ்ரீயப்பதித்துவம், அந்த எம்பெருமான், அந்த திருநாரணன், அவருடைய தாள்களை நாம் பணிவோம்.